ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம PSTM சர்டிஃபிகேட் பற்றின முழு தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். PSTM அப்படின்னா பர்சன் ஸ்டடீடு இன் தமிழ் மீடியம். எல்லா விதமான போட்டித் தேர்வுகளுக்கு மட்டும் இல்லாமல் டைரெக்டாகவே ஆல் ரெக்யூர்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் தமிழ் வழி கல்வி பயின்றவங்களுக்கு 20% ஆஃப் முன்னுரிமை TNPSC தேர்வாணையம் வழங்குது. இந்த முன்னுரிமையை பெறணும்னு நினைக்கிறவங்க தமிழ் வழி கல்வி பயின்றதற்கான PSTM சான்றிதழை சமர்ப்பிக்கணும். இந்த PSTM சான்றிதழை விண்ணப்பதாரர்கள் பயின்ற கல்லூரி, பள்ளியின் பதிவாளர், முதல்வர், கல்வி நிலைய தலைவர், தலைமை ஆசிரியர் இவங்களில் யாராவது ஒருத்தரோட சைன் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். இந்த PSTM சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ் வழி கல்வியை பயின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த PSTM எலிஜிபிள். இதில் தமிழை ஒரு பாடமாக தான் படித்தேன், நான் PSTMக்கு எலிஜிபிளா, அந்த சர்டிஃபிகேட் வாங்க எலிஜிபிளான்னு பார்த்தா கிடையாது. இங்கிலீஷ் தவிர மற்ற எல்லா பாடங்களும் தமிழில் படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க PSTM சான்றிதழ் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு தமிழ் வழி கல்வியில் பயின்றிருக்கேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கான PSTM சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. பட்டப்படிப்பும் நான் தமிழ் வழி கல்வியில் பயின்றிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான சான்றிதழும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த PSTM சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் PSTM சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா PSTM சர்டிஃபிகேட்டை PDF வடிவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த PSTM சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணி நீங்கள் படித்த ஸ்கூல் ஆர் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க அதில் சைன் பண்ணி அதுக்கான சீலும் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே தான் படித்தேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸோ அல்லது TCயோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக அவங்க ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த PSTM சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும். ரெண்டாவது, அந்த சர்டிஃபிகேட் வாங்கின தேதியையும் உங்களோட விண்ணப்பத்தில் நீங்கள் குறிப்பிடணும். அப்போ தான் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்க அப்படிங்கிறது TNPSCயால் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுக்கான தமிழ் வழி இடஒதுக்கீட்டு சலுகையும் கிடைக்கும். நீங்கள் விண்ணப்பிக்கும் போது இதெல்லாம் குறிப்பிடாமல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பிறகு சான்றிதழ் சரிபார்க்கவோ அல்லது கலந்தாய்வின் போதோ இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா TNPSC இந்த சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதே PSTM சான்றிதழுக்கான தகவல்களையும் நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அதற்கான இடஒதுக்கீடும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது நான் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் நான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் படித்த டிகிரி இங்கிலீஷ் மீடியத்தில் நான் படிச்சிருக்கேன். நான் இந்த குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது PSTM சர்டிஃபிகேட், நான் 10th வாங்கின PSTM சர்டிஃபிகேட் வாங்கினது எனக்கு உபயோகப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு விட பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்கு பயன்படாது. ஏன்னா குரூப் 2 தேர்வுக்கான குவாலிஃபிகேஷனே ஒரு பட்டப்படிப்பு, டிகிரி குவாலிஃபிகேஷன். அந்த டிகிரி நீங்கள் தமிழ் மீடியத்தில் படித்து அதுக்கான PSTM சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் இந்த சான்றிதழுக்கான தகவல்களை உள்ளீடு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தமிழ் வழி கல்வி பயின்றவராக எடுத்துப்பாங்க. உங்களுக்கான 20% ஆஃப் ஒதுக்கீடும் கிடைக்கும். நீங்கள் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியத்தில் படித்ததுக்கான PSTM சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது 10ஆம் வகுப்புக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கிற மாதிரியான வேலைகளுக்கு, TNPSC அனௌன்ஸ் பண்ண வேலைகளுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இது குரூப் 2 எக்ஸாம். குரூப் 2 எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி. அந்த டிகிரி நீங்கள் தமிழ் மீடியத்தில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் PSTM சர்டிஃபிகேட்டை சான்றிதழை இணைச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அந்த 20% ஆஃப் இடஒதுக்கீடு கிடைக்கும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் படித்த பட்ட படிப்பு, டிகிரி படிப்பு தமிழ் வழியில் படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு PSTM சான்றிதழுக்கான 20% இடஒதுக்கீடு கிடைக்கும். இந்த PSTM சான்றிதழை டவுன்லோட் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி சான்றிதழை PDF வடிவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க தகவல்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்கான தீர்வுகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இது போன்ற மேலும் பல வீடியோக்களில் உடனுக்குடனே பெற நம்ம நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. TNPSC குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எல்லா தகவல்களையும் PDF வடிவில் ஃப்ரீயாக பெறணும்னா TNPSC exams.guide
என்ற வெப்சைட்டில் எல்லா தகவல்களும் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை. தேங்க்யூ.